ஒவ்வொரு ஊர்லேயும் நல்ல எக்ஸ்பர்ட்டான டாக்டர்ஸ் இருப்பாங்க. சப்போஸ் ஒரு கார்டியாக் ப்ராப்ளம், இல்லை ஒரு நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம், இல்லை வேற ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் டாக்டர்ஸ்கிட்ட போய் பார்த்தா சரியாயிரும்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ், த எக்ஸ்பர்டைஸ் இன் ஈச் ஃபீல்டு, அப்படிப்பட்ட டாக்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர். இப்போ ரீசன்ட் டேஸில் மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நியூராலஜி டாக்டர் ஒருத்தர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. அது போலவே கேன்சர்னால பாதிக்கப்பட்ட ஒரு ஆர்த்தோபீடிஷியன் டாக்டரும் திடீர்னு இறந்து போயிட்டாரு. இது ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா இந்த மனிதர்களுடைய இழப்பு உணரப்படுகிறது. இவர்களுடைய மறைவு ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருப்பதை மக்கள் உணர்ந்து கொள்றாங்க. ஒரு எலும்பு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இல்லை ஒரு நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எல்லாரோட வாயிலிருந்தும் அந்த பர்டிகுலர் டாக்டர்ஸோட நேம்ஸ் தான் வரும். ஆனால் திடீர்னு அவர்களுடைய இழப்பு ஒரு ஈடு கொடுக்க முடியாத பேரிழப்பாக இருந்தது. ஆனால் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் இறந்து போகிறாங்க. அவர்கள் ஆலயங்களில் எவ்வளோ அழகாக ஆராதனைகள் நடத்தி கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய இழப்பை நம்ம என்னைக்காவது உணர்ந்து பார்த்துருக்குறோமா? நம்முடைய சந்ததி இப்படிப்பட்ட நல்ல பாஸ்டர்ஸா உருவாகும் பொழுது ஆலயத்துல நின்று தேவனுடைய வசனங்களை சொல்லக்கூடிய மனிதர்கள் உருவாக வேண்டும். இதுதான் வேதத்துல சொல்லியிருக்குது. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அப்போ நம்ம கிட்ட இருந்து வருகிற ஜெனரேஷனா ஆண்டவருடைய ஊழியத்தை ரொம்ப நேர்த்தியாய் செய்கிற ஜனங்களாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ப்ராமிஸ் என்ன தெரியுமா? உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ ஆண்டவர் நம்முடைய ஜெனரேஷனை அப்படி உருவாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அவருக்கு பின்பாக அவருடைய வார்த்தைகளை அவருடைய சீஷர்கள் கொண்டு சென்றது போல நமக்கு பின்பாக நம்மளுடைய ஜெனரேஷன் இந்த சந்ததிக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாத்திரம் இல்லாம உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த உலகம் இன்னைக்கு இருள்ல இருக்குது. எங்கேயுமே நீதி இல்லை, நியாயம் இல்லை, அநியாயங்கள், அக்கிரமங்கள் மலிந்து கிடக்கிற இந்த காலகட்டத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுகின்ற சந்ததி உருவாக வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நீதிமான்கள் உருவாக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள் ஒரு சந்ததி உருவாக வேண்டும். இப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்குற ஒரு பெரிய பொறுப்பு எல்லா டீச்சர்ஸ் கையிலையும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எல்லா பெற்றோர் கையிலும் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். டீச்சர்ஸ் அவங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நல்ல தரமான கல்வியை கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் நல்ல மனிதர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு டீச்சர்ட்ட இருந்தும் படித்து வெளியே வருகிற சந்ததிகள் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸா, லாயர்ஸா, அட்வொகேட்ஸா, ஜட்ஜஸா அண்ட் பெரிய பெரிய பொசிஷன்ல உள்ளவங்களா அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட கல்வியை போதிக்கிறோம், தரமான கல்வியை கொடுக்கிறோமா? இன்று நாம் சிந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிற பெற்றோரே மற்றும் நல்ல ஆசிரியர்களே, உங்களுடைய கடமையை உணர்ந்து செயல்படுங்க. May God bless this day. Thank you. God bless you.